சென்னை மாநகராட்சியில் குடிநீர் லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. இன்று குடிநீர் லாரி ஒன்று திருமங்கலத்திலிருந்து தண்ணீரை பிடித்துக் கொண்டு வடபழனி நோக்கி சென்றுள்ளது. அப்போது கோயம்பேடு 100 அடி சாலையில் மேம்பாலத்தின் மீது செல்ல முயன்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த குடிநீர் லாரி சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதி சாய்ந்தபடி நின்றது. இதில் லாரி முழுமையாக சேதமடைந்தது. இதையடுத்து லாரியில் இருந்த தண்ணீர் முழுவதும் சாலையில் ஓடியதை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் தடுப்பு சுவரில் மோதி நின்ற லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏறிய இடத்திலேயே திரும்ப இறக்கிவிட சொல்லி நடத்துனரிடம் அடிதடியில் இறங்கிய போதை ஆசாமியை பயணிகள் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றி கோட்டை மாரியம்மன் கோவில் வழியாக முத்துநாயக்கன்பட்டி சென்றுள்ளது. அப்போது பேருந்து நடத்துனர் சரவணன் பயணிகளிடம் டிக்கெட் வாங்கிக் கொண்டிருந்தார். முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த ஒருவரிடம் எங்கு செல்ல வேண்டும் என கேட்டதற்கு ஓமலூருக்கு ஒரு டிக்கெட் கொடு என்று கேட்டுள்ளார். உடனே அந்த நபர் போதையில் இருப்பதை சுதாரித்துக் கொண்ட நடத்துனர் இப்போது பேருந்து அங்கிருந்துதான் வந்து கொண்டிருக்கிறது என கூறி பேருந்தில் இருந்து இறங்குமாறு கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போதை ஆசாமி ஓமலூரிலேயே என்னை இறக்கிவிடாமல் இவ்வளவு தூரம் ஏன் ஏற்றி வந்தாய் என நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதை பார்த்த பேருந்தில் இருந்த பெண் பயணிகள் போதை ஆசாமியை தடுத்து நிறுத்தி கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பேருந்து நடத்துனரை மதுபோதையில் தாக்கிய சம்பவம் அங்கு சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். காணை ஒன்றியத்திற்குட்பட்ட சாத்தனூர், பொன்னாங்குப்பம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் அமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் எந்த அரசும் செய்யாத பல முன்னோடி திட்டங்களை திராவிட அரசு செய்துள்ளது என்றார். ஜாதி என்பது இன்றைய சூழலில் இருக்கக்கூடாது என்ற அவர், நீங்கள் அனைவரும் பெருமையாக திராவிட பெண் என கூறுங்கள் என்றார். அனைவரும் சமம் என்பதே திராவிடம் என்றார். பின்னர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என வாக்கு சேகரித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனிமேல் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது, வெற்றி பெற்றால் இந்தியா இந்தியாவாகவே இருக்காது என கூறினார். இந்தியா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் நல்ல பிரதமரை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.